சொல்லி வித்தியாசமே கிடையாது. Nothing less. அங்கே குறைவாக எதுவுமே கிடையாது. He loves us all equally. நாம் எல்லோரையும் தேவன் சமமாக முழுமையாக நேசிக்கிறார். Do you know when I was 7 years old was the first time I started preaching. எனக்கு 7 வயதாக இருக்கும்போது முதல் முறையாக நான் பிரசங்கம் செய்தேன். And every time after coming from school my mother used to tell me go and spend time talking to God. Sorry. After coming from school my mother used to tell me go and talk to Jesus. நான் பள்ளியில் இருந்து வந்தவுடன் என் தாயார் சொல்வார் மகனே போய் தேவனோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வா என்று சொல்வார்கள். And every time I used to go close the room and I used to talk to Jesus like I'm talking to you now as a friend. நான் அப்படி தாயார் சொன்னது போல அறைக்குள் செல்வேன். இன்று உங்களோடு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதே போல இயேசுவோடு நான் அங்கே பேசுவேன். Sometimes half an hour, sometimes 1 hour, sometimes more. சில நேரங்களில் அரை மணி நேரம், சில நேரங்களில் 1 மணி நேரம் அல்லது அதற்கு கூட நான் அங்கே தேவனோடு சம்பாஷிப்பேன். And you know what? The more I spend time with Jesus, the more Jesus began to talk to me. எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனோடு இயேசுவோடு நேரம் செலவழிக்க நான் ஆரம்பித்தேனோ பேச ஆரம்பித்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இயேசு கிறிஸ்து என்னோடு பேச ஆரம்பித்தார். And I come here this afternoon to tell you நான் இங்கே வந்து நான் சொல்ல வந்திருக்கிற காரியம் என்ன? That the same God that wants to walk with Shaiju is the same God that desires to walk with each one of you sitting here this afternoon. ஷைஜுவோடு பேச விரும்பிய அதே தேவன் இங்கே உங்கள் மத்தியிலே இந்த மதிய வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரோடு பேச அந்த தேவன் விரும்புகிறார். You might say, but brother, I am not very good. ஆனால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் சகோதரனே நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் சொல்லலாம். Brother, but I've been very naughty. சகோதரனே ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப தவறுகள் இருக்கு. Brother, I have done some mistakes. நான் என் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்திருக்கிறேன். You know what? உங்களுக்கு தெரியுமா? Even before your best friend knows about those mistakes, Jesus knew about those mistakes. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய தவறுகளை உங்கள் சிறந்த நெருங்கி இருக்கிற நண்பர்கள் அறிந்ததை விட இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருக்கிறார். And Jesus still loves you. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் உங்களை நேசிக்கிறார். Hello. Did you listen to what I said? நான் சொன்னதை கவனிக்கிறீர்களா? No matter how naughty you are, நீங்கள் எவ்வளவு தவறுகளில் பாவங்களில் இருந்தாலும் சரி, no matter how ugly you feel, உங்களை குறித்து எவ்வளவு அருவருப்பாக நீங்கள் உங்களை குறித்து எண்ணினாலும் சரி, who loves you? உங்களை யார் நேசிக்கிறார்? Jesus. இயேசு loves you. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். And right now, இப்பொழுது I can hear him say, அவர் சொல்கிறது என்ன என்று நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். He wants to be your best friend. அவர் இங்கே நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த நண்பனாக இருக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். Best friend. சிறந்த நண்பராக இருக்க விரும்புகிறார். What do you do with best friends? ஒரு சிறந்த நண்பனிடத்திலே நாம் என்ன செய்வோம்? Do you have best friends? உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா? பேசுங்களே. Do you have best friends? உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா? நல்ல நண்பர். Best friend is what? தமிழ். Best friend. நல்ல நண்பன். நல்ல நண்பர். எல்லாரும் நல்ல நண்பர். நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர் இருக்கா? Jesus wants to be closer than your best friend. உங்களுக்கு இருக்கிற நெருங்கிய நண்பனை காட்டிலும் இன்னும் உங்களோடு நெருங்கி இருக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். What do you do when you have a best friend? உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கும்போது என்ன செய்வீர்கள்? You go and tell all your secrets, right? உங்களுக்கு இருக்கிற எல்லா ரகசியங்களும் காதுல போய் முணுமுணுன்னு எல்லாத்தையும் சொல்லுவீங்க இல்லையா? யார்கிட்ட சொல்லாதடா. யார்கிட்ட சொல்லாதடி, நான் இப்படி செய்தேன், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. கரெக்ட்? சரிதானே? அந்த மாதிரி God wants you to go to Jesus and tell him everything that is happening to you. தேவனும் கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நண்பனாக அவரிடத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். Listen. கவனிங்க. I'm talking to every one of you. Look at me. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுகிறேன். ஒவ்வொருவரும் என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Listen. Jesus, hey, listen.
Jesus wants to be your best friend. உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். He wants to share his heart to you. அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். You know, when you have a best friend, morning you wake up and you're wondering, oh, what is he doing? ஒருவேளை ஒரு நெருங்கிய நண்பர் உங்களுக்கு இருந்தால் என்ன செய்வது? காலை எழுந்தவுடன் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று யோசிப்பீர்கள். Oh, what is she doing right now? என்ன செய்து கொண்டிருப்பான்? Oh, what is she eating? அவள் என்ன சாப்பிட்டு கொண்டிருப்பாள்? Where is he right now? What you know, you think about that. உங்கள் நண்பரை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். Jesus wants to be your best friend. இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெருங்கிய நண்பராக இருக்க வாஞ்சிக்கிறார். You open your eyes in the morning. காலையில் எழுந்து கொட்டாவை விட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்கறீங்க. And the first thing that you say is, good morning Jesus. நீங்கள் எழுந்தவுடன் முதலாவது சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்கு குட் மார்னிங் நீங்கள் சொல்ல வேண்டும். Imagine that. அப்படி கற்பனை செய்து Imagine when somebody hurts you, the first person you go to is Jesus. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் உடனடியாக இயேசுவே என்று சொல்லி அவரிடத்தில் தான் போவீர்கள். Somebody hurts you. உங்களை ஏதோ காயப்படுத்துகிறார்கள். Somebody said something bad and your heart is paining. ஏதோ ஒன்று உங்களை சொல்லி உங்கள் மனது புண்பட்டு விடுகிறது. When your heart is aching, you go to Jesus. உங்கள் இருதயம் இப்படி நெருக்கப்படும் போது உடனடியாக இயேசுவிடத்திற்கு நீங்கள் போவீர்கள். Sometimes your friends might be sleeping 3 in the morning. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் காலையில விடிய காலையில் 3 மணி தூங்கி கொண்டிருக்கலாம். But you know what? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Jesus will never sleep. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பொழுதும் அவர் தூங்குவதே இல்லை. He will be there for you anytime, anywhere. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறார். Anytime, எந்த நேரமானாலும் சரி, anywhere. எந்த இடமாக இருந்தாலும் சரி, Jesus will be with you. இயேசு கிறிஸ்து அங்கே உங்களோடு இருப்பார். Anytime, எந்த நேரமானாலும் சரி, anywhere. எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யார் கூட இருக்கிறார்? Jesus. இயேசு கூட இருக்கிறார். Now imagine this. I come to your house for tea. மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்க வருகிறேன் என்று ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். வருதுமா? Imagine I come 5 o'clock to have tea. ஒருவேளை காலையில் 5 மணிக்கு உள்ள வந்து விடுவீங்களா? And you are sitting there reading the newspaper. அங்கே நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருப்பீங்களா? And you will like, brother Shaiju, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. And then you are sitting and reading newspaper. மறுபடியும் நான் வந்துட்டேன், ஆனாலும் நீங்க நியூஸ் பேப்பர் படித்து கொண்டே இருக்கீங்க. ஹலோ, நான் இங்கே இருக்கேன். நான் சொல்றேன், ஹலோ, இந்த இருக்க பாருங்க, கையாடி பாருங்க. Yeah, please be seated. I'll come to you. சரிப்பா உட்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பேப்பர் படித்து கொண்டே இருக்கீங்க. I'll wait for 5 minutes. ஒரு 5 நிமிடம் ஒருவேளை நான் காத்திருக்கலாம். Maybe if that day I have more grace, I might wait for 10 more minutes. சரி, இன்னொரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் இருப்போமே, காத்திருக்கிறேன். After that I'll be like, okay, you sit and read the newspaper. I am going. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? நல்லதுப்பா, நீ நல்லா பேப்பர் படி, நான் கிளம்புறேன். Correct? சரிதானே? So imagine this. Jesus is your best friend. இயேசு கிறிஸ்து உங்கள் நல்ல நண்பர். And the Bible says he never leaves you or he never forsakes you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. He's always with you. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். So don't you have to talk to him? நீங்கள் அவரோடு பேச வேண்டியது அவசியம் இல்லையா? அவசியம் தானே?